ஆமாம், விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக பெரும்பாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் இந்த டியோ குழுமத்தினுடைய உற்பத்திகள், அவருடைய தயாரிப்பு, அவருடைய எதிர்கால திட்டங்கள் என பல விடயங்களை ஆரம்பம் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் புத்தாண்டை நிறைவு செய்த வண்ணம் இன்றும் இணைந்திருக்கின்றார்கள் டியோ குழும நிறுவனத்தினுடைய சிஓவாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ஜெயரஞ்சன் யோகராஜா அவர்களும், டியோ நிறுவனத்தினுடைய விற்பனை விரிவாக்கல் பிரிவினுடைய முகாமையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சுரேஷ் பிரபாகரன் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள் என்போடு இருவருக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை இருவருக்கும் இனிமையான பிந்திய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களில் உங்களுக்கும். ஆமாம், எங்களுடைய முதலாவது கேள்வி, இந்த டியோ குழுமம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய துணை நிறுவனங்களோடு மிக சிறப்பான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, அதனுடைய விற்பனை, அதனுடைய உற்பத்தி பொருட்கள் என்பது மிகுந்த செல்வாக்கு மிகுந்ததாக காணப்படுகின்றது. எனவே இந்த டியோ குழுமத்தினுடைய துணை நிறுவனங்கள், அதனுடைய துணை நிறுவனங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கின்றது, இந்த டியோ குழுமத்தினுடைய இந்த துணை நிறுவனங்களுடைய வகைபாகங்கள் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இதற்கு முதற்கண் நாங்கள் எமது அன்பர்கள், ஆதரவாளர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் டியோ குழுமத்தின் சார்பிலே டியோ குழுமத்தின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப், பணிப்பாளர் கிறிஸ்டின் பெஞ்சமின், பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சோனால குணவர்தன மற்றும் நான் உட்பட இங்கே இருக்கின்ற சுரேஷ் உட்பட ஏனைய ஊழியர்கள் அனைவரும் மலர்ந்திருக்கின்ற இந்த பராபவ சித்திரை புத்தாண்டானது உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தி, சமாதானம், சுவிச்சத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். சரி, நாங்கள் அப்படி வாழ்த்தினால் மட்டும் போதாது, அதன்படி செயல்பட வேண்டும். செயல்பட்டு இருக்கிறோம். கடந்த வருடத்திலே சவால்கள் இருந்தன. அவற்றை நாங்கள் தாண்டி பல மைல்கற்களை அடைந்திருக்கிறோம். அதுதான் நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த துணை நிறுவனம். ஒரு சப்சிடியரி அல்லது ஒரு சப் கம்பெனி அல்லது இன்னொரு நிறுவனத்தை குழுமத்துக்குள் இணைப்பது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல. அது சவால். ஏன் நாங்கள் அந்த நிறுவனத்தை இணைக்கின்றோம்? அந்த நிறுவனத்தின் நோக்கம் என்ன? அதனுடைய அடிப்படை திட்டம் என்ன? அதனுடைய எதிர்கால திட்டம் என்ன? அதனால் எமது மூலோபாயம் சாத்தியப்படுமா? மூலோபாயம் என்பது வருமானம் ஈட்டுதலும் லாபம் ஈட்டுதலும். மூலோபாயம் சாத்தியப்படுமா? இவை எல்லாவற்றையும் திட்டமிட்டுத்தான் நாங்கள் அதோடு இலங்கை வாழ் மக்களுக்கு ஏற்புடையதான ஒரு விடயமா என்ற விடயத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் இப்பொழுது எமது டியோ குழுமத்துக்குள் அல்லது டியோ குடும்பத்துக்குள் சொன்னாலும் பரவாயில்லை, அதற்குள் பிரதான ஏற்றுமதி பிரிவாக இருப்பது ஏஎம்சி அக்ரோ மல்டி கல்டிவேஷன். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது 5A இன்ஜினியரிங். உண்மையிலே 5A இன்ஜினியரிங் என்ற நிறுவனம் தான் இதன் தாய் கம்பெனி. 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எனவே அந்த நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த குழுமமே உருவாகியிருக்கு. 5A என்பது தீயணைப்பு சேவை. 5 போத்தல்கள் இருக்கின்றன. அதில் 4 வகையான போத்தல்கள் இருக்கு. CO2, ஃபார்ம், வாட்டர், பவுடர் என்று. இந்த போத்தல்களை நிரப்புவது, அவற்றை சீர் செய்வது, அவற்றுக்கான ஆலோசனைகளை வழங்குவது, ஒரு புதிய கட்டிடத்துக்கான தீ விபத்து வெளியேற்றல் சேவைகளை வழங்குவது போன்ற விடயங்கள். இதனை தாண்டி நம்மிடம் இருப்பது டியோ என்பது குளிரூட்டல் சேவை. இப்பொழுது நான் குளிரூட்டிகள், இந்த காலத்தில் வெப்பமான காலம். எனவே 9000 BTU, 12000 BTU, 18000 BTU, 24000 BTU என்ற வகைகளைச் சேர்ந்த குளிரூட்டிகளை நாங்கள் இன்வெர்டர், நான் இன்வெர்டர் வகையிலே இறக்குமதி செய்து அதனை சிறப்புப்படுத்தி விநியோகிக்கின்றோம். அதுவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அதனை தாண்டி இப்பொழுது டியோசிலான், அந்த டியோசிலானுடைய அந்த பதாதையை தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இந்த இடத்திலே டியோசிலான், அது அழகு சாதன பொருட்கள். இப்பொழுது நாங்கள் இங்கே இலங்கையிலே பிரபலமான இன்னொரு நிறுவனம் இருக்கிறது, அந்த பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் இந்த கிரீம் வகைகள், முகத்து போடுகிற கிரீம் வகைகள் அடிப்படையில் அவர்களுடைய விலைவாசிகள் எல்லாம் 7000க்கு மேல் இருக்கிறது. எமக்கும் அதே வகையில் அதே தரத்தில் அமைந்த கிரீம் வகைகள் 2500 இருக்கிறது. எனவே நம்முடைய இது மிகவும் மலிவான விலை, தரமான பொருள் என்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகிறது. இதை தாண்டி டியோஜெம்ஸ் இப்பொழுது நாங்கள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக மாறிவிட்டோம். அதன் ஒரு பதாதையும் எதிர்காலத்தில் வந்து சேரும். டியோ குழுமத்துக்குரிய தங்க ஆபரணம் மாணிக்கக்கல் என்ற டியோ விஷன் என்ற ஒரு நிறுவனம் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. அது அரசு சார்பற்ற நிறுவனம், என்ஜிஓவாக. அப்படியானால் பொது நல சேவைகளையும் சமூக நல சேவைகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த இடத்திலே ஜெயகாந்த், நான் விரும்புகிறேன், நாங்கள் அந்த புத்தாண்டு விடயங்களை பற்றி சொன்னோம். வடக்கு கிழக்கிலே நமக்கு கிட்டத்தட்ட 9 கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளிலே
இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. பராபவ சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம், அதன் புகைப்படங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அவற்றை இந்த இடத்தில் காட்சிப்படுத்தலாம் என்று நம்புகிறேன். அது பொருத்தமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் பார்த்தோம்னா இது சுன்னாகம் கிளை முகாமையாளர் ரவிசங்கர், அங்கே சில கொடுக்கல் வாங்கல்கள், அதே போன்று நல்ல சம்பிரதாயபூர்வமாக இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலே சுன்னாகம் மற்றும் யாழ் மாவட்டத்தில் யாழ் கிளையிலும் இடம்பெற்றிருக்கிறது. இதை தாண்டி திருகோணமலையிலே பொது முகாமையாளர் திரு எஸ் பிரதீபன் தலைமையிலே, அங்கே பிரதீபன் அவர்களுடைய தலைமையிலே அந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்று திருகோணமலையில் 3 கிளைகள் இருக்கின்றன. மட்டக்களப்பில் 2 கிளைகள், அம்பாறையில் 1 கிளை என்று இப்பொழுது அந்த திரு பிரதீபன் அவர்களுடைய தலைமையிலே இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சம்பிரதாயபூர்வமாக, தமிழ் சம்பிரதாயபூர்வமாக இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன என்பதை நாங்கள் இங்கே குறித்து சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு கிளைக்குமான இந்த கொண்டாட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆமாம், ரொம்ப அருமையான முறையில் இந்த சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூட உங்களுடைய நிறுவனம் சார்ந்த கொண்டாட்டங்கள் மிக அருமையாக இருப்பதை நாங்கள் அந்த படங்களின் மூலமாகவே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு நிறுவனத்தை கொண்டு நடத்துவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அதுவும் நீங்கள் முதலாவது அந்த கேள்வியிலே சொல்லியிருந்தீர்கள், சில உற்பத்தி விடயங்கள் ஏனைய நிறுவனங்களோடு போட்டி போடுகின்ற பொழுது அதனுடைய விலை அடிப்படையில் தரத்தில் சிறந்த தரத்தோடு உற்பத்திகளை செய்தாலும் கூட விலைகளில் ரொம்பவே மலிவான விலையில் அதனை நீங்கள் கொடுப்பதாக சொல்லியிருந்தீர்கள். இப்படியான ஒரு சூழலில், இதற்கு மத்தியில் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு நிறுவனத்தை கொண்டு நடத்துவதில் இருக்கின்ற பிரச்சனைகளும் தற்போது நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் எப்படியானதாக இருக்கின்றது, அந்த சவால்களை முறியடிப்பதற்கு என்னென்ன மாதிரியான வழிகளை நீங்கள் கையாளுவீர்கள்? இதன் ஒரு பகுதியை சுரேஷ் பிரபாகரன் என்னோடு இருப்பவர், அவரும் பகிர்ந்து கொள்வார். இந்த பொருளாதார நெருக்கடி என்பது எமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொதுவான, எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்தந்த நிறுவனங்கள் இதனை எவ்வாறு கையாளுகின்றன என்பதை, அந்தந்த நிறுவனங்கள் எவ்வாறு கையாளுகின்றன என்பதை பொறுத்துத்தான் அந்த சவால்களை முறியடிக்கின்றோமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழும். நாம் என்னை பொறுத்த மட்டிலே, நான் இப்பொழுது சுரேஷ் பிரபாகரனுடைய வணிக விரிவாக்கல் முகாமையாளர், அவருடைய முகத்தை பார்த்து மிகவும் புன்முறுவலோடு சொல்லுகிறேன், நாங்கள் சவால்களை முறியடித்திருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு கூட்டு முயற்சி. எப்படி நாங்கள் சவால்களை முறியடித்தோம்? ஒன்று, வீண் விரயத்தை தவிர்த்தோம். வீண் விரயம் என்றது இது ஒரு மின்கட்டண வீண் விரயமாயிருக்கலாம், அல்லது நீர் விரயமாயிருக்கலாம், அல்லது போக்குவரத்திலே. இப்பொழுது நமக்கு போக்குவரத்துக்கு பல வாகனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு மோட்டார் சைக்கிள்களும் இருக்கிறது. இப்போ அதற்கான அந்த எரிபொருள் விநியோகத்தை ரன்னிங் சார்ட்டோடு என்னுடைய மேசைக்கு வரும் அப்ரூவலுக்காக நான் அதனை சரியா பார்த்து, இல்ல இந்த பயணத்தில் இந்த 2-3 ஒரே கல்ல 3 மாங்க, அந்த விடயத்தை செய்யுங்க, நாங்களே தீர்மானிச்சு கொடுப்போம், இந்த இடத்தை செய்யுங்க. சுரேஷும் அப்படித்தான் செய்வார். ஒரு குறிப்பிட்ட விற்பனை சார்ந்த விடயம் ஒன்று இருந்தால், என்ன பயணம், எங்க பயணம், அந்த பயணத்தில் இந்த விஷயம் நீங்க செய்யுங்க, அப்ப நான் இன்னும் 2-3 விஷயத்தை தாரன், அதையும் சேர்த்து செய்யும். அப்ப இது அந்த வீண் விரயத்தை மட்டுமில்ல, செலவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பொறிமுறை. இந்த பொறிமுறை மூலம் எமது செலவு குறைகிறது, லாபம், வருமானம் ஈட்டப்படுகிறது, லாபம் அவ்வாறே தக்க வைக்கப்படும். ஆனா சில செலவுகளை தவிர்க்க முடியாது. இப்பொழுது நம்முடைய உற்பத்தி பொருட்களை இப்பொழுது இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையோடு நாங்கள் கப்பலில் ஏற்றி நாங்கள் மத்திய கிழக்கு துபாய்க்கு அனுப்புகிறோம். துபாயில் நமது கிளை இருக்கிறது, சீனாவில் ஒரு கிளை இருக்கிறது, வெகு விரைவில் இந்தியாவிலோ வியட்நாமிலோ ஒரு கிளை வரும். சரி, அப்ப இந்த கிளைகளுக்கு இது நிரந்தர கிளை, அங்க வியாபாரம் இருக்கிறது, களஞ்சிய சாலையும் இருக்கிறது. அப்ப நாங்க இந்த கப்பல் அனுப்பியதுனால இந்த மத்திய கிழக்கும் பொருளாதார பிரச்சனை காரணமா அவங்க இந்த ஷிப்பிங்க்கு, கப்பலுக்கு அந்த இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கூட்டியிருக்காங்க. நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் இந்த டியோ குழுமத்தினுடைய எதிர்கால திட்டங்கள், தற்போது அவர்கள் என்ன விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். சிறுபயிர் ஏற்றுமதி மற்றும் தங்கம், மாணிக்கக்கல், தீ தவிர்ப்பு சேவை, அழகு சாதன சேவைகள் மூலம் குறைந்த செலவில் தரமான சேவைகளை வழங்குகிறது டியோ குழுமம். டியோ காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள் மூலம் தரமான அங்கீகாரம் பெற்ற அழகு சாதன பொருட்களை விநியோகிக்கிறது. டியோ ஏர் உயர்தரம் கொண்ட குளிரூட்டிகள் மூலம் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் குளிர்மைப்படுத்துகிறது. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 0772-268-268. AMC டியோ குழுமத்தின் ஏற்றுமதி கிளை.
ஆமாம், டியோ குழுமத்தினுடைய இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நல்ல திட்டங்களை வகுத்துக் கொண்டு சவால்களை முறியடித்துக் கொண்டு செல்வதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டு செல்வதாக சிஓ அவர்கள் மிக சிறப்பான முறையில் முன்வைத்திருந்தார். தொடர்ச்சியாக நீங்கள் அந்த விடயத்தை சொல்லலாம். இந்த விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு, சில விஷயங்கள் எமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன, சில விஷயங்கள் எமது கட்டுப்பாட்டை மீறி இடம்பெறுகின்ற காரணிகள். அதுல ஒன்றுதான் இந்த ஷிப்பிங் இன்சூரன்ஸ் பிரீமியம். அப்ப அந்த காப்புறுதிக்கான கட்டணத்தை அவர்கள் கூட்டிவிட்டார். என்றால் அவர் சொல்றாரு இந்த கடற்பயணங்கள் சற்று அபாயகரமானது, எனவே நாங்கள் அதுக்கு அந்த கட்டணத்தை கூட்டினோன்னு எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் குறையும் இல்லைன்னு நாங்கள் சொல்லல. ஆனா அதுக்காக நாங்கள் உற்பத்தி செலவையும் குறைத்து அந்த வேறு செலவுகளை குறைத்து நாங்கள் அதனை சமாளிக்கிறோம். இன்சூரன்ஸ் பிரீமியம் கூட்டப்படுகிறது எமது பொருட்களுக்கு மட்டுமில்லை, எமது ஷிப்மெண்ட்டுக்கு மட்டுமில்லை, ஏனைய ஷிப்மெண்ட் எத்தனையோ பேர் ஷிப்மெண்ட் செய்யறாங்க, அவங்களுக்கும் அது ஏற்புடையது. அப்ப நாங்கள் செய்கின்ற விடயங்கள் தான் இது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் செய்யறோம். நாங்க அங்க களஞ்சிய சாலையில இடத்தை கொஞ்சம் பெருக்கி இருக்கிறோம். அப்ப களஞ்சிய சாலையில ஒரே நேரத்துல ஒரே ஷிப்மெண்ட்ல பெரிய ஒரு லோடு இருக்கும். அப்ப நாங்க இன்னொரு ஷிப்மெண்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லோடை வச்சுக்கொண்டே அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்ப சூப்பர் மார்க்கெட்ல எங்களோட பொருட்கள் மிகவும் இப்பொழுது வரவேற்புடையதா இருக்குது. என்னன்னா இந்த துபாய் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் குடிபெயர்ந்து மக்கள் நடமாட்டம் உள்ள வேறு நகர்ப்புறங்களுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த இடங்கள்ல தான் எங்களோட சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு. அப்ப எங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்ப பொருட்களுடைய வரவேற்பு அல்லது கிராக்கி டிமாண்ட் கூடிட்டு, அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா மெல்லவா அந்த பொருட்களை விலையும் கூட்டி விட்டோம். என்ன எங்களுக்கு அது தேவை. என்ன டிமாண்ட் கூடும் பொழுது பொருட்களை விலையும் கூடும், அதையும் செய்யணும். இதுதான் எங்களுடைய திட்டம். ஆனா சிறப்பா செய்யறோம். இதுவரைக்கும் இந்த சவால்கள், பொருளாதார சிக்கல் சவால்களை நாங்கள் கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கிறோம் என்றுதான் சொல்லலாம். சுரேஷ் சொல்லுவார் அந்த விற்பனை மற்றது ஏனைய விஷயங்களிலும் அந்த நாங்கள் செலவுகளையும் எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துறோம் என்று. உண்மையிலேயே தொடர்ச்சியாக யுவராஜா சொன்னதை போல எங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த இன்னொரு முறை தான் எங்களுடைய ஷிப்மெண்டோ எந்த ஒரு காரியமோ ஏற்றுமதியோ எல்லாமே நாங்க எங்களுடைய குழுமத்தின் உள்ளாகவே தான் எல்லாம் செய்யறோம். எங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெளியான கம்பெனியோ வெளியான நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் எங்களோட ஷிப்மெண்ட் ஏற்றுமதி காரியங்களை கொடுப்பதில்லை. எங்களுக்குள்ளாக நியமிக்கப்பட்டுள்ள டியோ எக்ஸ்போர்ட், டியோ லங்கா குரூப், அப்படிப்பட்ட எங்களோட குழுமத்திற்குள்ளாக நாங்கள் எல்லாமே செய்யப்படுகிறோம். எனவே அந்த செலவுகள் எங்களுடைய ஒரு என்ன சொல்ற பொருளாதார கட்டுப்பாட்டுக்குள் தான் எல்லாமே அமைகிறது. எனவே நாங்கள் வெளியாளாக கொடுத்தால் எங்களுக்கு செலவுகள் அதிகம். எனவே நாங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளாகவே நியமித்து எங்களுடைய பொருளாதார கட்டுப்பாடு கொண்டு வந்து எங்களுக்கு முடியுமாக இருக்கிறது. எனவே அந்த சொத்து, அந்த பணமானது எங்களுடைய குழுமத்துக்குள்ளாக தான் சொத்து வருகிறது. எனவே எங்களுக்கு முடியுமா இருக்கிறது எங்களுடைய பொருட்களுக்கு, எங்களுடைய இந்த காஸ்மெட்டிக்கோ அல்லது இந்த வாசனை திரவியங்கள் அல்லது உணவு சுவையோட்டு இதுகளுக்கு எங்களுக்கு முடியுமான ஒரு விலையை நிர்ணயிக்க முடிகிறது. எனவே இப்படிப்பட்ட போன்ற காரியங்களால் எங்களுடைய அந்த போட்டி தன்மைகளை நாங்கள் முகம் கொடுக்கலாம். சொன்னது போல வெளியில ஒரு நிறுவனம் இருக்கிறது, இந்த காஸ்மெட்டிக் எல்லாம் பெரிய விலைகள், அதே தரத்திலானது அதே காரியமானது நாங்கள் அதை விட குறைந்த விலை. காரணம் என்னென்றால் இந்த எங்களோட குழுமத்துக்குள்ளாகவே எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம். வெளி கம்பெனி வெளி நிறுவனங்கள் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை சொல்லலாம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். என்னென்று கேட்டால் இந்த ஒரே நிறுவனத்தை அந்த குழுமத்திற்குள்ளாகவே சில நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலமாக சில பொருளாதார விடயங்கள் பார்த்தோம்னால் வெளியில் செல்வது குறைந்துவிடும். அதன் மூலமாக சில விடயங்களை செய்து கொள்ளலாம். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. எனவே இதனுடைய அந்த சக்தியை மையப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய குழுமம் இப்படி ஒரு குடும்பமாகவே தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெற்றியினுடைய ரகசியமே அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அதனுடைய வலிமை பற்றி சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வலிமை உண்மையாக ஸ்ட்ரென்த் சொல்ல போனால் இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம். அதுதான் இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்து நாங்கள் தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கோம். இந்த நாங்கள் நியமிச்சிருக்கிற குழுமத்தில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களும் ஒரு நோக்கத்தோடு தான் வேலை செய்கிறார்கள். என்ன சொல்ல, நாங்கள் 5 இன்ஜினியர் எடுக்கலாம், அல்லது நாங்கள் டிஓஏ காஸ்மெட்டிக், இப்ப ஏஎம்சி பக்கம் நான் இருக்கிறேன். அதே போல இப்படி எல்லாமே பிரிக்கப்பட்டிருந்தாலும், பேர் வகையில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு தான் நாங்க போகிறோம். எனவே அந்த குழுமத்தை சார்ந்த ஊழியர்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஒரே ஒரு போக்கஸ், ஒரு நோக்கத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இதுதான் எங்களுடைய போக்கஸ், இதுதான் எங்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்று. எனவே அவர்களும் அதை ஒரு ஏற்றுக்கொண்டு சரி இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் போகிறோம் என்று அதுக்கு ஏற்ற வேலையை அவர்கள் முடிஞ்ச அளவு அவர்களுக்கு அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் எங்களை செஞ்சு கொடுக்கிறார்கள். எனவே இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கு.
அதுகளுக்கு பெரிய ஒரு வெற்றியாகவும் இருக்குது எங்களுக்கு. ஆமா, இந்த நேரத்தில் அந்த ஊழியர் படை அவர்களுடைய மேம்பாடு வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கும் ஊழியர்களுடைய படை வந்து ரொம்பவே அவருடைய சேவைகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். எனவே புதிதாக இணைந்து கொள்கின்ற ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது இப்படியான இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த ஊழியர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற சில பயிற்சி திட்டங்களாக இருக்கட்டும், அந்த திட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்க சொன்னீங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது என்ன சொல்லி. நாங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்டோம். இப்ப 2 வாரத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. உண்மையும் இலங்கை பூராகவும் எங்களுடைய இந்த ஏஎம்சி என்ற பிராண்ட் அல்லது டியோ குரூப் என்ற பிராண்ட் எல்லாருக்கும் அடையாளமாக்கப்பட்டது. ஒன்று இந்த தொலைக்காட்சி சொல்லலாம், மற்றது எங்களுடைய நான் சொன்னது போது எங்களுடைய குழுமத்தில் இருக்கின்ற ஒற்றுமை, அவர்கள் வேலை செய்கிற விதமானது முழு இலங்கை பூராகவும் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல தெற்கு பக்கம் எங்களுடைய மாத்திரை பக்கமும் கிளை இருக்கிறது, மேற்கு எங்களுடைய மாத்தளையிலும் கிளை இருக்கிறது, என்ன எல்லா பக்கமும் அந்த குழு ஒற்றுமை வேலை செய்கிறார்கள் தேவையான அளவு. எனவே இந்த வேலை செய்கிறதுக்கு பிரதான அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற பணியாளர்கள் ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்துறவர்களுக்கு நாங்கள் அவர்கள் நல்லாக சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனா ஃபில்டர் பண்ணி தான் நாங்க எடுக்கின்றோம். வாரவங்க எல்லாரையும் நாங்க எடுக்கிறது இல்லை. நாங்க இன்டர்வியூ வைத்து இவரை நாங்க எங்களுக்கு உடனே எடுக்கிறவர்கள் இல்லை. இவர்களுக்கு என்ன ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்களுடைய குழுமத்துக்கு தேவையான வகையில் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா என்று எடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா பக்கம் விற்பனை ரீதியாகவும் அல்லது ஏற்றுமை பக்கம் காஸ்மெட்டிக்கு தேவையான எல்லா பக்கத்துக்கும் தேவையான பயிற்சிகளை அருமையாக வழிநடத்தணும். பிரதானமாக எங்களை பயிற்சி வழங்குறது தான் எங்களுடைய யுவராஜா அவர்கள். இவர் தான் எங்களை எல்லா பயிற்சிகளுக்கும் எல்லா ஊழியருக்கும் சம்பந்தமான ஒரு பேரு சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும். அவர் தான் எங்களுக்கு பயிற்சிக்கு முதன்மையாக இருக்கிறவர். இனி எல்லா பக்கமும் தேவையான பயிற்சிகளை நாங்கள் வழங்கிடுறோம். இனி அது முக்கியமானது ஒன்று. அது இன்னும் தவறுற காரியம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தவறுனது இல்லை இது வரைக்கும். இன்னும் சரியான நபர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இனி அவர்கள் பயிற்சியை ஏற்றுக்கொண்டு வேலை செய்கிறவர்கள் பிடித்துக் கொண்டு வெற்றியோடு போகிறார்கள். முடியாதவர்கள் அப்படியே கலந்து போறது நிறைய இருக்கு. பயிற்சி முயற்சி ஆளுமை என்பது ஒன்று பிறப்பில் இருந்து வருகின்ற ஒரு விடயம், இரண்டாவது செயற்கை ரீதியாக தன்னுக்குள் வளர்த்துக் கொள்கின்ற விடயம். இந்த தனக்குள் வளர்த்துக் கொண்ட விடயத்துக்கு தான் நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம். அப்ப நாங்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறோம், தகவல்களை கொடுக்கிறோம், பயிற்சிகளை கொடுக்கிறோம். அவர்கள் மூளைக்கு ஏற்றி அதன்படி செயல்பட்டால் அவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறோம், நிறுவனத்துக்கு முன்னேற்றம் இருக்கிறோம். இப்ப நாங்கள் சகலதுறை ஆட்டக்காரர்களை தான் உருவாக்கி கொண்டு வருகிறோம். ஒரு துறையில் மட்டும் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட மாட்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற செலவு கட்டுப்பாடு என்ற ஒரு விடயத்திலே பல விடயங்களை வேலைகளை செய்யக்கூடிய ஒருவரைத்தான் நாங்கள் வைத்திருக்கோம். அல்லது ஒருவரை கொண்டு வந்து ஆட்சேர்த்து அவருக்கு பல விடயங்களை சொல்லிக் கொடுப்போம். அப்ப எங்களுக்கு அந்தந்த வேறு விடயங்களுக்கு வேறு ஆட்களை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு விடயம். இதை நாங்கள் மிக கவனமாக செய்கின்றோம். இப்பொழுது எனக்கு உதாரணத்துக்கு இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கு இந்த ஊடக செயல்பாடு என்பது என்னுடைய ஒரு சின்ன பகுதி. இங்கே நான் பிரதான செயல்பாட்டு அதிகாரியா இருக்கின்றேன். அந்த செயல்பாடுகளுக்கும் அதே போன்ற பயிற்சி போன்ற விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பா இருக்கிறோம். பல விடயங்கள் இப்போ எங்களுக்கு HACCP சர்டிபிகேஷன் கிடைக்குது, ஹலால் சர்டிபிகேஷன் கிடைக்குது, அது GMP சர்டிபிகேஷன், இதெல்லாம் நாங்க பார்த்துக் கொண்டிருக்கோம். நிலங்களையும் பார்க்கிறோம். இன்னும் எங்களுக்கு நேரம் போதாதபடியா நிலங்களை காட்ட முடியாம இருக்கு. எங்களை நிலங்கள்ல நாங்கள் பொலிட்டானல் 2 அமைக்க இருக்கிறோம் எதிர்காலத்தில். அந்த பொலிட்டானல் வந்து ஒரே சுவாத்தியத்தையும் ஒரே காலநிலையும் பேணிக்கொண்டு அதுக்குள் நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும். அது மிக அருமையான உயர்தர பயிற்சியாக இருக்கும். அது எந்த ஒரு காலநிலையாலும் பாதிக்கப்பட மாட்டாது. அப்ப நாங்க இந்த விஷயத்துல நாங்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகிறேன். இந்த ஊடக செயல்பாடுகளுக்கு நான் ஒரு ஊடக இணைப்பாளர் ஒருவரை நாங்கள் வேலைவாய்ப்பு கண்டு போட்டிருக்கோம். தமிழில் பேசக்கூடியவராக இருக்கணும், ஊடக அறிக்கையில் தயாரிக்கக்கூடியதா இருக்கணும், அதுபோன்று ஊடக சந்திப்புகளை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கணும், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை சரியாக நெறிப்படுத்தக்கூடிய அல்லது அதனை சரியாக திட்டமிடக்கூடிய ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தால் பரவாயில்லை. எனவே இந்த திரையில் காண்பிக்கின்ற எமது தொலைபேசி இலக்கத்துக்கு யாராவது விருப்பம் இருந்தால் அனுப்பி வையுங்கள். நாங்கள் ஏற்கனவே அனுப்பிய அந்த பேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கு. ஆனால் நாங்கள் இன்னும் எதற்கும் நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எதற்கு நான் திருப்திப்படாதவன், எனது திருப்தி இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே முன்னேற்றம் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாக அந்த திருப்தி அடைந்து விட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி யோசிக்க மாட்டோம். திருப்தி இல்லாத பட்சத்தில் தான் இன்னும் நாங்கள் திருப்தி அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பற்றி யோசிப்போம். இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் வந்து உலகம் முழுவதும் பெரிய சவால்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்படியான சவால்கள் டியோ குழுமத்துக்கு எப்படியான சவால்களை அது கொண்டு வந்திருக்கின்றது, அதை முறியடிப்பதற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள் என்பதையும், அதற்கு மத்தியிலும் வெளிநாடுகளிலும் உங்களுடைய சில விடயங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள், நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள்.
இருந்தீர்கள். அதை பற்றியும் நீங்கள் 2 விடயங்களையும் ஒன்றாகவே இப்பொழுது சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஊழியர் குழாம் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த ஊழியர் குழாமுக்கு பயிற்றுவித்தல் மட்டும் போதாது, இடைக்கொருக்க மோட்டிவேஷன், அவர்களுடைய உள ரீதியான ஊக்குவித்தல். கண்டிப்பா அதற்காக வேண்டி நாங்கள் சில திட்டங்களை வைத்திருக்கோம். அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று சில கல்வியற் ஆய்வுகளை செய்யறதுக்கும் சில சுற்றுலாக்களை செய்து அங்கே சில சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம். அண்மையிலே நாங்கள் ஒரு 4 நாள் விஜயம் ஒன்று தாய்லாந்துக்கு மேற்கொண்டோம். தாய்லாந்தின் பிரதான நகரங்களுக்கு சென்றோம். அங்கே சில அவர்களுடைய முக்கியமான பலம் என்ன, விவசாயம், அதே போன்று பெருந்தெருக்கள். அதிலே ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரைக்குள்ள 4 லேன்ஸ், ஒவ்வொரு பக்கத்திலும் 4 லேன்ஸ் உள்ள ஹைவே தான் இருக்கு. அப்ப அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிறார்கள். விவசாயத்துறையில எப்படி அவர்களிடமிருந்து நாங்கள் அரிசி கூட இறக்குமதி செய்யறோம் இலங்கை. எனவே அந்த இடங்களிலே தாய்லாந்திலே நாங்கள் எங்களுடைய ஊழியர் குழாம் சென்ற சில புகைப்படங்கள் இருக்கின்றன. நாங்கள் காட்சிப்படுத்த முடியுமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதே விட இந்த தாய்லாந்து, இங்க பாருங்க, தாய்லாந்து நான் நினைக்கிறேன் இது விமான நிலையத்தில், பேங்காக் விமான நிலையத்திலே எடுக்கப்பட்ட படம். ஏஎம்சி குழுமம் இதிலே திறமை காண்பித்தவர்கள், கடந்த வருடம் நன்கு திறமை காண்பித்தவர்களும் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். எனவே எல்லா ஊழியர்களும் இதிலே மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள், வடக்கு கிழக்கு உட்பட. எனவே அவர்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கோம். இது நம்முடைய ஹோட்டல் தொகுதியிலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். குடும்பத்தாருடன் வந்து அவர்கள் நல்ல புரிந்துணர்வோடு குழு ஒற்றுமை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் உளச்சார்பாக உள வளத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை கருதுகிறோம். இதை தவிர இந்த சவால்கள் என்று சொல்லும் பொழுது வெளிநாட்டிலே இப்பொழுது மக்களுக்கு என்ன தேவை புதிதாக அதையும் தேடுகிறோம். இப்பொழுது இந்த கருவா இங்கே நாங்கள் இதிலே வைத்திருப்பது, இந்த கருவா, ஏலம், டீ, கோப்பி, அதே போன்று இந்த கருவா போத்தல்கள், இதெல்லாம் மிகவும் அழகுபடுத்தப்படுகின்றது. பெருமதி சேர்க்கப்பட்ட இந்த பொருட்கள், அதாவது வெறுமனே நாங்கள் கருவாய் விற்கவில்லை. எனவே இப்படி பெருமதி சேர்க்கப்படும் பொழுது மக்கள் மத்தியிலே வரவேற்பு அதிகரிக்கிறது, உள்ளூரிலும் அது அதிகரிக்கிறது, வெளிநாட்டிலும் அதிகரிக்கிறது. எனவே எந்தெந்த துறைகளில், புதிய துறைகளிலே அதிகரிக்கும். அதுதான் இந்த மாணிக்கக்கல் ஆபரணங்கள் என்பது ஒரு புதிய துறை, அவர்களுக்கு மக்களுக்கு விரும்பி கேட்கின்ற ஒரு விடயம். அதை நாங்கள் செய்கின்றோம். அதே போன்று விவசாயத்திலே நாங்கள் இன்னும் சில பொருட்கள், இப்பொழுது பல வகைகளிலே இந்த கிங் கோகனட் என்று சொல்வார்கள், கம்பிலி, இளநீரை வெட்டி அதன் சருகுகளை வெட்டி அழகுபடுத்தி ஸ்ட்ரா போட்டு கொடுப்பார்கள் வெளிநாட்டிலே. இது நாங்கள் நினைத்தோம் நம்முடைய நாட்டிலும் நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற மற்றும் ஒரு நல்ல பொருளாக இருக்கும். இன்னும் இந்த வெப்பமான காலத்திலே இளநீர் என்பது உடலுக்கு ஆரோக்கியமானது. இப்படியாக நாங்கள் புதிய பொருட்களை தெரிவு செய்து அந்த சவால்களை முறியடிக்கின்றோம். ஆமாம், மிக சிறப்பான முறையில், அதாவது சவால்கள் வருகின்ற பொழுது அதனை முறியடித்து செல்வதற்கான திட்டங்களை வகுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் பிறகு செயல்படுத்துவது என்பது மற்றும் ஒரு விடயம். இந்த 2 விடயங்களிலும் பார்த்தோமானால் டியோ குழுமம் வெற்றி கண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி வெற்றி கண்டதனால் மாத்திரம்தான் தற்போதும் அவருடைய செயற்பாடுகள் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு, ஜெயகாந்த், நாங்கள் மீண்டும் ஒருமுறை அந்த அறிவித்தலை சொல்லுகிறோம். ஊடக இணைப்பாளர், தமிழ், ஆங்கில மொழி அறிவு உள்ள, சிங்கள மொழி இருந்தால் பரவாயில்லை, நம்முடைய இந்த திரையில் காண்பிக்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நேரடியாக அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதனை நல்ல முறையில் பார்ப்போம். ஆமாம், அந்த பதவி வெற்றிடங்களும் இருக்கிறது. எனவே நீங்களும் விரும்பினால் அந்த பதவி வெற்றிடங்களுக்கு நீங்களும் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் டியோ குழுமத்தினுடைய சிஇஓவாகவும் சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜெயரஞ்சன் யோகராஜா அவர்களுக்கும், டியோ நிறுவனத்தினுடைய விற்பனை அபிவிருத்தியினுடைய முகாமையாளராக தொழில் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சுரேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். நன்றி ஜெயகாந்த். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நமது நிறுவனத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை. நன்றி. உங்களுக்கும் இனிமையான புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.